வாயா தில்ல, என்ன அரண்மனைக்குள்ள அரவம் புந்த மாதிரி ஆடி போய் வந்திருக்க? என்ன ஆச்சு? எப்பதான் என்ன ஆகல, எனக்கு வழக்கம் போல பெரிய பிரச்சனையோட தான் வந்திருக்கேன். அதை தீக்க போறனோ இல்ல மாட்ட போறனோ? சந்தைக்கு போய் வீட்டு சாமானும் சாவ கோழியும் வாங்கியா, அப்படியே நம்ம மாட்டையும் பத்திக்கிட்டு போய் அதை குளிப்பாட்டி நீயும் குளிச்சுட்டு வாயான்னு எங்க ஐயா சொன்னாரு. சந்தைக்கு போயிட்டு வந்தனா லேசா அலுப்பா இருக்கேன்னு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். முழிச்சு பார்த்து மாட்டை காணோம். ஏற்கனவே வேலை கிடைக்காத என்ன நீ மாடு மேய்க்கதான் லாய்க்குன்னு எங்க ஐயா கருவிக்கிட்டே இருப்பாரு. இப்ப மாட்டை வேற தொலைச்சிட்டனா நீ அதுக்கு கூட லாய்க்கு இல்லைன்னு அவரே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு எழுதி போட்டுருவாரு. சந்தைக்கு கொண்டு போன மாடு மாரடைப்பால செத்து போயிடுச்சுன்னு சொல்லிடு. செத்த மாட்டை காமி பாரு, நான் எங்க போவேன்? நெசம் நின்னு காக்கும்னு சொல்லுவாங்க. நேரம் உங்க அப்பா கிட்ட போய் நெசத்தை சொல்லி காணாம போன மாட்டை 2 நாள்ல கண்டுபிடிச்சிடுறோம்னு வாய்தா கேப்போம். கேப்போங்கிற மா, இத வந்துட்டேன். என்னடா பசு மாட்டை கொண்டு போய் எரு மாட்டை எடுத்துட்டு வந்திருக்க? எருமாடா? நான் எங்கப்பா கொண்டு வந்தேன்? உங்க ஐயா என்ன சொல்றாரு? இப்ப அந்த விஷயத்தை இவர்கிட்ட எப்படி நான் சொல்றது? வெளியே போய் லெட்டர் போட்டு இருக்கலாம்ல. கொண்டு போன மாட்டை எங்கன்னா என்னல 2 பேரும் குசு குசுங்கிறீங்க? ஒரு சின்ன மாட்டை தம்பி கையில கொடுத்து சந்தைக்கு அனுப்புறீங்களா? தம்பி எவ்வளவோ கவனமா இருந்தோ எவனோ களவாடிட்டான். என்னது, மாட்டை காணுமா? எப்படியோ அதை பிடிச்சு கொண்டாரப்பா. அட உதவா பழங்கலமே ஓசையிலா வெங்கலமேன்னு உன்ன போய் பெத்தம் பாரு. என்னங்க இது, நம்ம புள்ளைய போய் இப்படி எல்லாம் சொல்றீங்க? இந்த ஊர்லயே அதிகமா படிச்சவன் அறிவாளி, பட்டணத்தை பொட்டணத்துல கட்டி கொண்டு வர பரவன் இவன் தான். அட மாடு என்னங்க மாடு, விட்டு போன மாட நான் கட்டி இழுத்தற பாரு மாப்பிள. விட்டு போன மாட்டை கட்டி இழுத்து வரானாம்ல. கட்டின பொண்டாட்டியே உன்னை விட்டு போயிட்டா. வருஷ கணக்கா அவளை கண்டுபிடிக்க வக்கில்லாத நீ மாட்டை கண்டுபிடிக்க போறியா? ஒண்ணு வேணா பண்ணு, அந்த மாட்டை கண்டுபிடிச்சு அதே நீ கட்டிக்க. 2 பேருக்கும் வாழ்வு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓடி உள்ள அப்பா. அட போங்கடா, நீயும் உன் சிநேகிதனும். உன் புத்தி கட்ட குரங்கானது இவனாலையும் அந்த 3 சாத்தான்களாலையும் தாண்டா. அப்பா, அவங்க ஒன்னும் அறிவை கெடுக்கிறவங்க இல்ல, அறிவை மேம்படுத்துறவங்க. சிவசங்கரோட பாட்டும் அரவிந்தரோட கவிதையும் சின்னதுரையோட பகுத்தறிவு கருத்துக்களும் தான்ப்பா என்ன. என்ன லைட்டா போட்டுக்கிட்டே சாவக்கோழி அடிச்சியா? உனக்கு என்ன, ஈசன் பேரை சொல்லி வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டு நிம்மதியா தூங்குவ. ஏன் பாரு அப்படியா? வேலையை பத்தியும் கவலை, சேலையை பத்தியும் கவலை. சேலையா? அதான் நான் கடிதத்திலேயே பாலூட்டி வளர்க்கிற உறவு. யாரோ தேசிய கொடிக்கு அடிக்கடிக்கு லெட்டர் எழுதுவிய. தேசிய கொடி இல்ல, ஜெயக்கொடி. அவளுக்கு என்ன இப்போ? அவ மேல நான் உசிரியே வச்சிருக்கேன். அவளை நீ பார்த்தது இல்ல, நான் பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன், பழகிருக்கேன். அப்புறம் அதுக்கு என்ன இப்போ? அவளை மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கறதே பெரிய அதிர்ஷ்டம். அவ மனசு இருக்கே பசும் பொன் மாதிரி. அவ அறிவு இருக்கே பட்டத்தீட்டின வைரம். அவளை சந்திச்ச அந்த இன்டர்வியூல எனக்கு பிலாசபிக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியலடா. அவதான் எனக்கு ஸ்பெல்லிங் அப்புறம் அர்த்தம் எல்லாம் சொன்னா. இவ்வளவு அறிவுன்னு சொல்றிய, பேத வித்தியாசத்தோட அது பணமோ அறிவோ அவளோட சமமா பழக முடியுமா? அதுதான் எங்க சிந்தனை சிகரம் சின்னதர. அறிவுதான் நிறவேதம். காமாட்சி, தில்ல நாள வந்துட்டான், சீக்கிரம் வாடி. என்ன கீழ இருடா, விஷயம் வருது. பார்த்து சுத்து, நல்ல சட்டை கொட்டிட போற. பேச்சு முத்து,
என்னதெல்லாம் எல்லாருக்கும் என்னாச்சு? என்னங்க இது திரும்ப மாடு கடிச்சிடுச்சுன்னு இவ்வளவு மரியாதையா? அது கிடைக்குது சவத்து மாடு. இருந்தா என்ன போனா என்ன? அது போன நேரம் தில்லைநாதனுக்கு பேங்க் ஊதியால கிடைச்சிருக்கு. ஏய், ஓடி உள்ள எல்லாரும் சமையல் பண்ணு. ஓடியா ஓடியா ஓடியா. வலது கால எடுத்து வச்சு போனா ஜாக்கிரதையா போயிட்டாப்பா. பாத்து பாத்து போ. இந்த ஓரமா இங்க இங்க உட்காரு. வரேன். பாத்து போனா. எல்லாருக்கும் வரேன். இது நான் ஜெயக்குடிக்கு எழுதின லெட்டர் போஸ்ட் பண்ண மறந்துட்டேன். நீ போட்டுறியா? டேய் உனக்கு மூளை எங்க இருக்கு? நீ பட்டணத்துக்கு தானே போற, அங்க அவ கையில கொடுத்துட வேண்டியதானே? ஆமா, இதுக்குதான் உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி கூடவே இருக்கணும். டேய் என்ன பத்தி ஜெயக்குடி கிட்ட நிறைய சொல்லு. முக்கியமா புத்திசாலிங்கிற சொல்லு. டேய் உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. பாத்து என்ன? டேய் மறக்காம லெட்டர் போடு. உன் லெட்டர் நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். டேய் போட்டா உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. சாப்பிடு எல்லாம். டேய் ஒவ்வொரு ஆணும் ஒரு பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட். ஆண்கள்ல ரெண்டே வகை தாண்டி. ஒண்ணு கற்பழிச்சவன் சந்தர்ப்பம் கிடைச்சதுனால, இன்னொரு வகை கற்பழிக்காதவன் சந்தர்ப்பம் கிடைக்காததுனால. இது ஒரு பயங்கரமான ஆண்கள் சூழ்ந்த வாழ்க்கை. அதனாலதான் நம்ம லேடிஸ் கிளப் மீட்டிங்ல பெண்கள் தற்காப்பு பத்தி பேச போறேன். எப்படி மேடம் பாதுகாத்துக்கிறது? அதுக்கு பல வழிகள் இருக்கே. இத பாரு, பிளேடு, கத்தி, டாய்கன், நைலான் கயிறு, மிளகாப்பொடி, நம்ம கை நகம், இதெல்லாம் ஆபத்து வந்தா உபயோகிக்கிறதுக்கு. கற்பழிக்க வர ஆம்பளை தடியனுக்கு டைமே கொடுக்க கூடாது. எப்படி மேடம் அந்த மாதிரி தடியனுங்களை கண்டுபிடிக்கிறது? பார்த்தா பட்டிக்காட்டு பேக்கு மாதிரி இருப்பான். மேடம் சாரி சாரி. எஸ், என் பேரு தொல்லை இல்லை, எஸ். தில்லைநாதன். என்னங்க மேனேஜர் மேடம், இந்த மாதிரி வேலைக்கு நான் புதுசானாலும் பயப்படாம எதை வேணும்னாலும் செய்வேன். மேடம் வம்பு பண்ணிட்டு இருக்கான். ராமன் குட்டி, கால் தி போலீஸ். இப்படி எத்தனை பேரோட கிளம்பி வந்திருக்கீங்க? எங்க மேடம் கண்ணகி மாதிரி கால்ல சிலம்புதான் இல்ல, ஹேண்ட்பேக்கை வச்சே தொலைச்சிருவாங்க. ஐயா தர்மங்களே, எனக்கே ஒண்ணு புரியல. இந்த பேங்க்ல வேலை கிடைச்சதுன்னு எனக்கு லெட்டர் வந்தது. ஊர்ல இருந்து நேத்து புறப்பட்டு அந்த லெட்டர் இங்க வந்து கொடுத்தா போய் இத பாருங்க, அவங்க கொடுத்த ஆபாச கடிதம். ஆபாசமா? நான் படிக்கிறது இல்ல. சரி பாக்குறேன். என்னையா கண்ணுல ஆரம்பிச்சு முத்தத்துல முடிச்சிருக்க? சார், இது வந்து என்னுடைய உறவுக்கார பொண்ணுக்கு சும்மா தமாஷா எழுதின லெட்டர். சாரி மேடம், நடந்தது என்னன்னா லெட்டர் மாறிடுச்சு. இதுதான் அப்பாயின்மெண்ட் லெட்டர். இத நான் பத்திரமா இங்கேயே பாக்கெட்டிங் இருக்கோ? வேலையை பாருங்க. ஏ அனு, நம்ம எம்டி பேரு லோகேஸ்வரன் இல்ல, சபலேஸ்வரன். எப்ப பேசினாலும் எங்க பேசினாலும் ஒண்ணு தொட்டு பேசணும், இல்லன்னா தட்டி பேசணும். அதுவும் இல்லன்னா கிள்ளியாவது பேசணும். மனசெல்லாம் சபலம், ஆனா தில் கிடையாது. பொண்டாட்டினா பொட்டி பாம்புதான். போன வாரம் அவங்க பொண்டாட்டிக்கு போன் பண்ணி, லோகேஷ் கேர்ள் ஃபிரெண்ட் பேசுறேன், இன்னைக்கு சாயங்காலம் சினிமாவுக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுங்கன்னு உடனே போன வச்சுட்டேன். நீ ஆமா பத்த வச்சுட்ட அவ்வளவுதான். மறுநாள் காலையில அவ போட்ட போடல மனுஷ பேயறிஞ்ச மாதிரி Yes, may I have the privilege of speaking to the Jayakudi, the privilege pleasure? ஜெயா, உனக்கு தான் போன். மேல பேச எனக்கு பயமா இருக்கு. பேசுறவன் ஒரு மாதிரியா பேசுறான்.
ஹலோ, ஐ am the தில்லைநாதன் ஸ்பீக்கிங். எங்க எப்போ வந்தீங்க? இன்னைக்குதான். டியூட்டில ஜாயின் பண்ணிட்டீங்களா? சார் புற சாப்பிடுறீங்களா? நாம தெருவா அலையிறது இவருக்கு நாய் மாதிரி தெரியுது. புற சாப்பிடலாமான்னு கேக்குறீங்க. கேள்வி என்னையா கேள்வி? நான் தான் தரேன். இன்னும் 2-3 இடம் பார்த்தா வீடு நிச்சயம் கிடைக்கும்டா. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், எங்க லாட்ஜிலே தங்கிக்கலாம்னு. அங்க சகல வசதி இருக்கு. இருக்கு உனக்கு இருக்கு, நான் என்ன பண்றது? விட்டா எல்லாம் என்ன ரேப் பண்ணுவீங்க சார். கடைசியா அங்க ஒரு பிளாட் இருக்கு, பாக்குறீங்களா? கடைசியா பார்க்கலாம். வாங்க. காலையில 10 மணில இருந்து காட்டுறேங்கிற, எதையுமே சரியா காட்ட மாட்டேங்கிற. இதான் நம்ம வீடு. எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அவசரப்படாத. வாடகை அட்வான்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பல பேருக்கு வீடுகள் பிடிக்காம போயிருக்கு. சார் வாடகை எவ்வளவு? வாடகை 350, 3 மாசம் அட்வான்ஸ். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? இவ்வளவு நியாயமா கேக்குறீங்க? தம்பி, வீட்டை செல்லமா வளர்த்து கட்டிட்டேன். இத ஒழுங்கா நல்லபடியா பாதுகாக்கிறவனை தேடுறேனே தவிர இத வச்சு பணம் கறக்க நான் நினைக்கல. ஏண்டி ஜெயா, ஆளு அதான் தில்லைநாதன் இருக்காரே, ஆளு எப்படி? சொந்த பந்தமா இருக்காரா இல்ல ஊசி மிளகா மாதிரி இருக்காரா? எப்படி இருந்தா என்னடி, என் மனசுக்கு பிடிச்சிருக்கு. தட்ஸ் ஆல். ஆமாண்டி, முதல்ல அப்படித்தான் இருக்கும். அப்புறம் போக போக மனசு இருக்கிற உடம்ப தாண்டி தேடும். ஏன் இங்க கூட்டு வந்திருக்கீங்க? ஈசன் வீடு. நம்ம காதலிச்சதுனால கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா கல்யாணம் கட்டிக்கிட்டா வாழறதுக்கு வீடு வேணும். நீ அதான் பாத்தியா, வீட்டை பிடிச்சிட்டேன். நல்ல வீடா? தாஜ்மஹால் தான் போ. அது ரொம்ப பெருசு, நமது கொஞ்சம் சின்னது. அது வெறும் செலவு கல்லால கட்டினது. நமது ஒன்லி சிமெண்ட். அது 400 வருஷத்துக்கு முன்னாடி, இது 4 வருஷத்துக்கு முன்னாடி. அது ஆக்ரால இருக்கு, நமது அண்ணா சாலை பக்கத்துல. வசதியா இருக்கு. இந்த சாவிய சாமி சன்னிதானத்துல உன் கையால வாங்கணும்னு. பேரு ஜெயக்கொடி, பூச நட்சத்திரம். அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்ட இடத்துல குழி. நீங்க மெட்ராஸ்க்கு வந்து எவ்வளவு நாளாவது? சுத்த முத்த ஆம்பளை பொம்பளை எல்லாம் பாக்குறீங்கல்ல? நான் எங்க பொம்பளைங்களை பார்த்தேன், உன்னை மட்டும் தானே பார்த்தேன். ஐயா வழி இது. இது என்ன எப்ப பார்த்தாலும் தலைமுடியை சுத்திக்கிட்டு கையெடுங்க. தலைவலின்னு கண்ணாடி போட்டீங்க, இது ஏன் என்ன ஒட்டிட்டு இருக்கு? வட்டி கடைக்கார மாதிரி பைஜாமா ஜிப்பா. என்னன்னா இதையும் எடுத்து சொல்றியா? நான் மாட்டேன், எனக்கு பழகி போச்சு, மாத்திக்க முடியல. இனிமே மாத்திக்கணும். நீங்க இப்படி இருந்தா எனக்கு தான் அவமானம். இனிமே என்ன பார்க்க வரதா இருந்தா இப்படி வரக்கூடாது. வேற எப்படி இருக்கணும்? குண்டு அனு நமக்கு இதுவரைக்கும் புருஷனை காமிக்காதது இதுக்குதானே? இப்படி வாங்க, முன்னாடி வாங்க. கைய விடுங்க. ஆம்பளைய லட்சணமா முன்னாடி நடந்து போங்க. ஐயோ விடுங்க. நாங்கெல்லாம் ஜோடியா வந்தோம், ஜாலியா இருக்கோம். ஜெயா தனியா வந்தா சிவசங்கர், நான் வந்து இன்னொரு தடவை நீ அதை சொன்ன, எனக்கு மரண தண்டனையே கிடைச்சாலும் பரவாயில்ல, உன்னை குத்தி கிழிச்சிடுவேன். என்ன ராமங்குட்டி, தில்ல அப்படி என்ன சொல்லிட்டான்? ஆத்தா அம்மா ஏதாவது சொல்லிட்டானா? ஏன் இவ்வளவு கோவம்? பின்ன என்ன சார், சிவசங்கர் கச்சேரிக்கு போறேன்னு ஏதோ சிவலோகத்துக்கே போற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். யூ பிலீவ் இட் ஆர் நாட், 312வது தடவையா இன்னைக்கு நான் கேட்கிறேன் சார். நானும் மனுஷன் தானே சார்? ஒரே நாள்ல அத திருப்பி எத்தனை தடவை சார் நான் கேட்கறது? மிஸ்டர் தில்லைநாதன், ஏன் இப்படி தொல்லைப்படுத்துறீங்க? நீங்க வேற சார். சிவசங்கர் பாடுறத நான் நேர்ல பாப்பேனோ, அதை நான் கேட்பேனோன்னு கனவுல கூட நினைக்கல சார். அந்த சந்தோஷத்தை இவங்கிட்ட சொன்னா கத்தி எடுத்து குத்த வரான். ராமகுட்டி, கத்திய கிளப்பாடு. இதுக்கெல்லாம் போய் ஆதரப்படலாமா? மாட்டிக்கிச்சியா? இல்லை, பாடகர் சிவசங்கரை பத்தி ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுங்க. ஐயோ சார், சிவசங்கரோட பாட்டுல என்ன ஒரு பாவம் சார். அவர் ஒரு பெரிய மேதை. அவரோட பாட்டுல எனக்கு ரொம்ப போதை சார். அதை புரிஞ்சுக்க ஞானம் வேணும். இதுக்கெல்லாம் அது புரியுமா சார்? சிவசங்கரோட இசை மழையில முழுகுனா அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடும் சார். என்ன சார், சிவசங்கர் புராணம் கேட்டீங்களா? சிவசங்கர் புராணம் கேட்டீங்களா? எனக்கு கல்தி போதாது, அனுபவம் ஒண்ணு பெருசா வேணும்.
ம். ஏன் சார்? ஏன் சார் இப்படி கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? போங்க சார். குட் நைட். போங்க சார், போங்க. தூங்குறது டிஸ்டர்ப். குட் மார்னிங். உள்ள வரலாமா? சிவசங்கர் சார், வாங்க சார், நல்லா உள்ள வாங்க சார். ஆனா வரதுக்கு முன்னாடி என் கணத்துல பலாருன்னு அரைச்சிட்டு வாங்க சார். ஒரு வீட்டுக்குள்ளார வர்றதுக்கு முன்னாடி ஆரத்தி தான் எடுப்பாங்க. கண்ணத்துல அரைஞ்சிட்டு வான்னு சொல்ற நான் கேள்விப்பட்டதே இல்லையப்பா. பரவாயில்ல, அரைங்க சார். அப்புறம் நீ என்ன திருப்பி அரைஞ்சிட மாட்டிய? சே, நீங்க அரைங்க சார். இங்க. அப்பா, ரொம்ப தேங்க்ஸ் சார். அது சரி, ஏன்பா என்னை அரைய சொன்ன நீ? உங்க கச்சேரியை கேட்டுட்டு அப்படியே ஆடி பாடிட்டு ஆயாசமா வந்து படுத்துட்டேன். ஆனா உங்களை பார்க்க முடியலங்கிற ஒரு வருத்தம் தான். ஆனா இப்போ திடீர்னு நீங்க வந்த உடனே நீங்க தானோன்னு ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கிட்டேன். நல்ல ஆளுபா நீ. ஆமா, தேன்மொழி நல்லா இருக்காளா? தேன்மொழி, தேன்மொழி நல்லா இருக்காளா? நல்லா இருக்கணும். இருக்கணும்னா என்ன அர்த்தம்? தேன்மொழி கூப்பிடுப்பா. பிஜி தில்லைநாதங்கிற பேர்ல இங்க நான் ஒருத்தன் தான் சார் இருக்கேன். ஓஹோ, புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா? ஓ ஆமாமா. என்ன சம்பளம்? பேசிக் 650. ஆனா இந்த அலவன்ஸ், கிராச்சுவிட்டி, பிஎஃப் எல்லாம் சேர்த்து 1150 வரும் சார். இங்க கூட இதெல்லாம் வந்துருச்சா? அலவன்ஸ், கிராச்சுவிட்டி, பிஎஃப். ஒரு பேங்க் ஆபீஸ் மாதிரி நடக்குது. பேங்க் ஆபீஸே தான் சார். தேன்மொழி கிட்ட சம்பளம் வாங்கினா அவ்வளவு கரெக்டா இருக்கும் சார். நான் தேன்மொழி கிட்ட சம்பளம் வாங்கல, மேடம் அல்லி கிட்ட சம்பளம் வாங்குறேன். நான் நிஜமாவே பேங்க்ல தான் வேலை செய்றேன் as a cashier. நீ யாரு? நான் உங்க ஆயுள் ரசிகன். அங்க பாருங்க உங்க போட்டோ. ஆமா, குட் குட். அப்போ தேன்மொழி அது யாரு சார்? யாரா? தேன்மொழி ஒரு தேவகானம்பா. எவ்வளவு பெரிய பாடகர் நீங்க. உங்க பாட்டுக்காக உடல் பொருள் ஆவிய கொடுக்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்க. யாரோ ஒரு தேன்மொழிக்காக இப்படி அலையறீங்க. அந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்களை எனக்கு தேடி தந்தவ ஏன் தேன்மொழியாச்சே. எப்படி சார்? கன்னி கழியாத கன்னி பொண்ணு. பள்ளி அறையில் நுழையும் போது ஏற்படுற கூச்ச மாதிரியே நானும் ஒரு காலத்துல கூசி குறுக்கி திரிஞ்சேன். நான் கூட முந்தி அப்படிதான் சார். ஏன் சுபாவம் மாறணுங்கிறதுக்காக என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டம், எவகிட்டையாவது போயிட்டு வந்தா சரியாயிடுவேன்னு ஒருத்திக்கிட்ட தள்ளி விட்டாங்க. நான் விழுந்த இடம் தேன்மொழிங்கிற கற்பகச்சோலை. தாசி உறவா? உன் கண்ணுக்கு உலகத்தோட கண்ணுக்கும் அப்படித்தான் தெரியும். என்ன மனுஷனா உருவாக்குற அவளை தேவதைன்னு சொல்லணும். ஒரு உயிரை உருவாக்குறவ தாய், ஒரு மனுஷனை உருவாக்குறவ தாரம், ஒரு கலைஞனை உருவாக்குறவ தெய்வம். அவங்க தான் உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்களா? அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே பாட ஆரம்பிச்சேன். இவ்வளவு நல்லா பாடுற நீங்க ஏன் மேடையில பாடக்கூடாதுன்னா ஒன்ன நினைக்கிறப்பதான் என்ன மறக்கிறேன், அதான் பாடுறேன்னு. எங்க போனாலும் என்ன நினை ஒன்ன மற பாடுன்னா பாடி பாடி பரவசமானே, பெரியவனானே. என்ன நினைச்சு பாடுன்னு சொன்ன சின்ன விஷயத்தையா இவ்வளவு பெருசுபடுத்துறீங்க? சின்ன விஷயமா? இப்ப சிரிச்ச சின்ன விஷயம் தானே? ஆமா. பாஞ்சாலி சிரிச்ச சின்ன சிரிப்பு தானே பாரத போரையே உண்டாக்கிச்சு. சிரிப்பானாலும் சொல்லானாலும் இடத்தையும் ஆளையும் பொறுத்து தான்பா எஃபெக்ட். நீயே நானும் மரம் நட்டா தண்ணியில கூட எழுத மாட்டாங்க. அக்பரும் அசோகரும் மரம் நட்டா சரித்திரத்திலேயே எழுதுவாங்க. அவங்க மாதிரியே தேன்மொழி இஸ் கிரேட். தேன்மொழியை பார்க்காத உன்னை பார்த்து நான் அனுதாபப்படுறேன். வரேன் சார். உங்களை தான் சார் தேடிட்டு வரேன். என்னப்பா? இப்ப நான் தங்கி இருக்கிற இடத்துல எனக்கு முன்னாடி தேன்மொழின்னு ஒருத்தர் இருந்தாங்களா? இருந்தாங்களா? இப்ப அவங்க எங்க? என் வீட்டுக்கு குடி வர்றவங்கள எங்க இருந்து வரீங்கன்னு கேட்பேன்.
திரும்பி போறவங்கள எங்க போறீங்கன்னு கேட்க முடியுமா? இப்ப நான் உங்களை பார்க்கணும்னா எங்க போய் பாக்குறது? உனக்கு வேற வேலை இல்ல, எனக்கு வேற வேலை இருக்கு, வரேன். எவன் சொன்னது வேற வேலை இல்லைன்னு? தென்மொழி, யாரது? யாரு? பார்த்தா தெரியல? தெரியல. முகெல்லாம் சோப்பு, கண் வேற எரியுது. அரவிந்தன்! ஐயோ, கவிஞர் சார்! நீங்களா? சார், நிஜமே நீங்க தானே? ஐயோ, கையெல்லாம் சோப்பு. சார், சார், உங்க கவிதைகள் ஒவ்வொன்றும் தேன் சொட்டு. உன் உடம்பு மேல நிறைய சோப்பு சொட்டுது, முகத்தை கழுவிட்டு வா. சார், இதோ கொஞ்சம் கழுவிட்டு வந்துடுறேன். போயிடாதீங்க. இதோ தேன்மொழியை கூப்பிடப்பா. அவங்க கேரக்டர் ஒரு மாதிரி கேள்விப்பட்டேன். நீங்களும் அவங்களை தேடி வந்திருக்கீங்களா? என்னப்பா அது? தேன்மொழியை பத்தியும் தேன்மொழியை தேடி வரத பத்தியும் அவ்வளவு சாதாரணமா பேசுற? ஒரு கவிதையில் அதன் பொருளை தேடுவது மாதிரி அப்பா அது. இதெல்லாம் புரிந்து கொள்ள உனக்கு பக்குவம் போதாது. சீக்கிரம் தேன்மொழியை கூப்பிடு. தேன்மொழியை புரிந்து கொள்ள எனக்கு பக்குவம் போதாதா? தேன்மொழி இங்கில்லை. நான் உங்கள் ரசிகன், உங்கள் மீது ஒரு விதமான வெறியை வளர்த்தவன். நான் இருக்கேன், என்கிட்ட பேசக்கூடாதா? தேன்மொழி இங்க இல்லையா? அப்படின்னா நீ புது கொடுத்திருக்காரனா? நான் வருகிறேன். ஐயா, என்னிடம் பேசக்கூடாதா? நான் பையில வந்திருக்கிறேன், எனக்கு பேச பொழுதில்லை. யார் இந்த தேன்மொழி? எதற்காக இப்படி அவளை தேடுகிறீர்கள்? வளைத்த வில் அவள் விழிப்புருவம், 1000 சொற்களையும் அர்த்தமற்றதாக்கிவிடும் அவள் விழிகள், மொட்டு மல்லிகையை கட்டி வைத்தாற் போல் அவளது பல்வரிசை, விரலிடையே வளையும் அவள் இடை, ஆரங்குல் அளவில் மலர்ந்த ரோஜாக்கள் அவள் பாதங்கள், நடந்தால் அவள் ஒரு தென்றல், நிமிர்ந்தால் ஒரு நிலவு, அமர்ந்தால் ஒரு அர்ச்சனை புஷ்பம், சாய்ந்தால் ஒரு சாமர கானம். இதுதான் தேன்மொழியின் இலக்கிய விலாசம். அவள் விலாசம் கெட்டதற்கே அசந்து விட்டாய். ஆளை கண்டால் அடிசாய்ந்து விடுவாய். அந்த தேன்மொழி இல்லாவிட்டால் இந்த அரவிந்தன் இன்று இங்கு இருந்திருக்கவே மாட்டான். நான் எழுதியவையெல்லாம் வெறும் கிறுக்கல்கள் என்று கட்டித்தர கடைகளில் பயன்படுத்தப்பட்ட போது ராமனின் பாதம் பட்ட பாறை போல் தேன்மொழியின் கண்பட்டு கசங்கிய தாள் கூட சாபை மோசனம் எய்தன. அவள்தான் அந்த தாட்களை எல்லாம் சேகரித்து ஒரு புத்தகமாக தன் செலவில் வெளியிட்டாள். அதுவும் நான் அறியாமல். அன்றுதான் இந்த கவிஞன் பிரசவமானான். பிறகுதான் இவன் பிரபலமானான். உங்க திறமை வெளியானதுக்கு இந்த தேன்மொழி தான் காரணம்னு சொல்றீங்க? 1 கோடி முறை வேண்டுமென்றாலும் சொல்லுவேன். தேன்மொழிதான் என் கவி நரம்புகளின் ஜீவ அணு. கவிஞர் அரவிந்தனை தெரியுமா உனக்கு? அவரோட கவிதைகளை தெரியும். எனக்கு அவரே தெரியுமே. ஏதாவது விழாவில பாத்தீங்களா? பார்த்தேன், பேசினேன். ஆனா விழால இல்ல, என் வீட்டுல. என்ன, உங்க வீட்டுக்கு வந்தாரா? ஏன் இப்படி கப்சா விடுறீங்க? யாரு கப்சா விடுறது? நிஜமா தான் சொல்றேன். அப்ப வாங்க முதல்ல எங்க வீட்டுக்கு போலாம். ஏன்? அங்க மகாகவி தாகூர் வந்திருக்காரு, பார்த்து பேசலாம். நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறேன். அப்படின்னா நீயே ஒரு நாளைக்கு கூட வந்து தங்கி பாரு. என்னது, தங்கி பாக்குறதா? அரவிந்தன் வந்து என்ன பார்த்ததே நீ நம்பலனா அவர் சொன்னதையெல்லாம் எப்படி நம்ப போற? சரி சொல்லுங்க. அவரு இவ்வளவு பெரிய கவிஞனானது காரணம் தேன்மொழியா? நான் இருக்கிற பிளாட்ல எனக்கு முன்னாடி அவதான் இருந்தாளா? மிஸ் பண்ணிட்டேன். அவர் வர்ணனையில சொன்ன வளைத்த வில் விழிப்புருவம், அவள் 1000 சொற்களை அர்த்தமற்றதாக்கி விடும் விழிகள், அவள் மொட்டு மல்லிகையை கட்டி வைத்தாற் போல் பல்வரிசை, அவள் விரலிடையில் வளையும் இடை, அவள் ஆரங்குல அளவில் மலர்ந்த ரோஜாக்கள் பாதங்கள், அவள் நடந்தால் ஒரு குளிர் தென்றல், அவள் நிமிர்ந்தால் ஒரு நிலவு, அவள் அமர்ந்தால் ஒரு அர்ச்சனை புஷ்பம், அவள். இப்படிப்பட்ட வர்ணனையில அவ எப்படி இருப்பா ஜெயக்குடி? உரிச்ச கோழி மாதிரி இருப்பா. இங்க நான் ஒருத்தி குத்து விளக்கு மாதிரி இருக்கேன். நீங்க என்னடானா எவ்வளவு ஒருத்திய பத்தி பொயட்ரி படிக்கிறீங்களே. அசடானாலும் ஆம்பளை பத்தியை காமிச்சிட்டீங்களே. தேன்மொழி வான்கொழின்னுட்டு.
சாரி. என்ன நீ இப்படி உணர்ச்சி வசப்பட்டுட்ட? நான் ஏதோ சும்மா தமாஷா ஜெயக்குடியை பத்தி ரொம்ப வளரணும். அது வந்து ராமன் குட்டி. என்னப்பா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பொதுவான விஷயமா பர்சனலா? பர்சனல். அப்ப இத கொஞ்சம் போடு. இதெல்லாம் நான் தொடரதே இல்ல. இத போடுறவன் கண்ணுக்கு தான் ஒரு தீர்க்க தரிசன சக்தி உண்டு. சொல்லு. டேய், நான் குடியிருக்கிற வீட்டுக்கு பாடகர் சிவசங்கர் வந்தார், கவிஞர் அரவிந்தர் வந்தார். இப்போ நான் தண்ணி போட்டிருக்கானா இல்ல நீ போட்டிருக்கியா? நிஜமா தாண்டா சொல்றேன். அவங்க வந்து தேன்மொழி இருக்காளான்னு கேட்டாங்க. யாருடா அந்த தேன்மொழி? அதானே எனக்கும் தெரியல. பாடகர் சிவசங்கருக்கு அவ ஒரு அபூர்வ தேவராகமா தெரியறா. கவிஞர் அரவிந்தருக்கு அவ ஒரு வேத காவியமா தெரியறா. பக்கத்து வீட்டு குழந்தைக்கு தாலாட்டா தெரியறா. ஆனா வெளி உலகத்துக்கு மட்டும் தாசியா தெரியறா. இதுல நீயும் கொஞ்சம் போடு. அப்பதான் ரெண்டு பேருக்கு லெவல் சரியா இருக்கும். என்னடா சொல்ற? புரியும்படியா சொல்றா. தேன்மொழிங்கிற ஒரு அபூர்வமான பொண்ணை தேடி அவங்க வந்தாங்கன்ற. உனக்கு முன்னாடி அங்க இருந்தவங்களா? ஆமா. அவளை தேடி இவங்க வந்தாங்க. ஆமா. சரிதான். இவங்க எல்லாம் ஏன் வராங்க? எதுக்காக இப்படி பதறி பதறி தேன்மொழியை தேடுறாங்க? எனக்கு வேற இதே நினைப்பா இருக்கா? குழம்புது. டேய், நீ சின்ன பையன். உன்னை பெத்தவளை தவிர வேற பொண்ணை பத்தி உனக்கு தெரியாது. பெண் சக்தியை பத்தி ஒரு சின்ன ப்ரோஸை நான் எழுதி வச்சிருக்கேன். இவன் வேற இப்படி குழப்பறான். அவ்வளவு பெரிய ஆளுங்க அவங்க. வெறும் பெண் சுகத்தையா தேடி வருவாங்க? நான் நம்பல. ஹலோ, ஜெயக்குடி பேசுறேன். நானா தில்லை பேசுறேன். ஒண்ணுல வழக்கம் போல இன்னைக்கு சாயந்தரம் உன்னை பார்க்கலாம் தான் இருந்தேன். ஆனா முக்கியமான ஒரு ஆள் தொலைஞ்சு போயிட்டாரு. அவரை பார்க்க போறேன். அவர் தான் தொலைஞ்சிட்டாரு. எங்க பார்க்க போறீங்க? அதானே பார்க்க போல தேட போறேன். யார் அவரு? அதான் தேன் தேன் தேனப்பன்னு பேரு. அழகான செட்டியாரு, எங்க ஊருக்காரரு. இன்னைக்கு ஒரு நாள் தேடிட்டு வந்துடுறேன். உங்களை தினசரி சாயந்தரம் சந்திக்கலனா என் மனசே சரியா இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும். எனக்கு கூட அப்படிதான். ஆனா கடமைன்னு வந்துருச்சுன்னா யார் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் என்ன மன்னிச்சிரு. அடிக்கடி அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில வராம இருக்கட்டும். அப்ப நான் வச்சுட்டா? முத்தமிட்ட உதட்டில் மிச்சம் என்ன இருக்கு? என்ன என்ன இருக்கு? ஏதோ பொய் இருக்கு. சாயங்காலம் 5:30 மணி ஆகலன்னு காலையில 9:30 மணிக்கே கவலைப்படுற காதலன் நீ. யாரோ செட்டியார தேடுறதுக்காக ஜெயக்குடியை நீ பார்க்க போகலன்னா வாட் இஸ் த மேட்டர்? ஏண்டா? உன்கிட்ட மனம் விட்டு சொல்றேன். நீதான் என் பிரச்சனையை தீக்கணும். என் மனசு தொட்ட பாடகர், எண்ணத்தை தொட்ட கவிஞர், கொள்கையை கொடுத்த தலைவர், இவங்க 3 பேர் தான் என்ன முழுசா ஆக்கிரமிச்சிருக்காங்க. இந்த தில்லைநாதங்கிற உருவத்துக்குள்ள இவங்க தான் இருக்காங்க. என்னைக்கு இவங்க 3 பேரும் வந்து நாங்க இப்படி ஆனதுக்கு அந்த தேன்மொழி தான் காரணம்னு சொன்னாங்களோ, அந்த தேன்மொழிய, அப்பேற்பட்ட தேன்மொழிய ஒரு தடவையாவது பார்க்கணும்னு தோணுச்சு. இத நான் செக்ஸ் மோட்டிவ்ல சொல்லல. உலகத்துக்கு அவ தாசியா இருந்தாலும் என்ன பொறுத்தவரை அவ ஒரு தேவதை. ஒரு சைக்கிள் ரிக்ஷாவுக்கு 2 ஓனர். ஏங்க உங்க பேர் என்ன? சப்ப. ஆரம்பமே சப்பையா இருக்கு. நான் சொன்ன பொண்ணுடைய அடையாளம் எல்லாம் புரிஞ்சது இல்ல? நீ சொன்ன சைஸ் அடையாளம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ சொன்ன தேன்மொழி நான் நினைக்கிற பொண்ணா தான் இருக்கும்பா. நிறுத்துப்பா நிறுத்துப்பா. இதாப்பா இதான் வீடு. தில்லா போப்பா. ஏகப்பட்ட கும்பல. வணக்கம். தேன்மொழி வீடு இதுதானே? இல்லைங்க, இது கனிமொழி வீடு. கனிமொழியா? பேரை மாத்திட்டாளோ என்னவோ. பார்த்துதான் உரையாடி உறவாடி போலாமே. ஏங்க கனிமொழி இருக்காங்களா? இருந்தாங்க. இருந்தாங்களா? இப்ப வெளியே போயிட்டாங்களா? நாம புறப்படலாம்டா. போயிட்டு வரோம் சார். இருங்க, பாக்குறதா இருந்தா பாடியை எடுக்கிறதுக்கு முன்னால பாத்துருங்க. பாடியா? அவங்க செத்து
25 நிமிஷம் ஆச்சு சார். அம்மா கனிமொழி நாத்தம். வாடா, ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போலாம்டா. வாடா பாப்பா, பாப்பா இருப்பா, பாப்பா. என் கை குட்ட உள்ள மாட்டிக்கிச்சியா? வா வா. நீ ஒண்ணும் ஒரு பண்ணிக்காதப்பா, நீ போற காரியம் சக்சஸ். ஏன்னா நீ பணத்தை பார்த்திருக்க, சாவு கூட ஒரு நல்ல சகுனப்பா. ஐயோ பாவம், செத்த பிறகாத அந்த ரெண்டு ஒன்னா சேர்ந்தது. செத்ததுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்ததுன்னு சொன்னீங்களே, புதுசா சேர்ந்த அந்த ஆளு யாரு? காதலனா கணவனா? ஆனா ரெண்டு இல்லப்பா. தம்பி பேரு தில்லைநாதன், என் பேரு ராமன்குட்டி. இவன் ரொம்ப புதுசு, நான் கொஞ்சம் பழசு. அம்மணி, சௌக்கியங்களா எப்படி இருக்கு? என்ன லைஃப், வருமானமா நல்லா தான் வருது. ஆனா நித்திய கண்டம் பூர்ண வயசு தான் போங்க. விஷயத்துக்கு வருவோமா? தம்பி தில்லைநாதன் தேன்மொழிங்கிற பொண்ண தேடி வந்திருக்கார். உடனே பார்த்தாகணும். தேன்மொழி தானே, அந்த ரூம்ல இருக்கா, போங்க. ஓ, அவனுக்கு தேன்மொழி ஓகே, எனக்கு உங்களை சந்திப்பேன்னு, அதுவும் இவ்வளவு சீக்கிரம் சந்திப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கலங்க. உங்களை பத்தி பாடகர் சிவசங்கர் அவர் மட்டுமா, கவிஞர் அரவிந்தர், அட அவரையும் விடுங்க, சிந்தனை சிகரம் சின்னதர, இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் புகழ்னாங்க. உங்களை பார்க்கணும், உங்க கவிதைகளை கேட்கணும், உங்க பாட்டை ரசிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. ஏங்க, உங்களை ரொம்ப கவர்ந்த விஷயம் எது? పెసరట్టు. அவரு எந்த நாட்டு கவிஞருங்க? అది హైదరాబాద్ దోసంగో, అదంటే నాకు చాలా ఇష్టం. ஹைதராபாத் தோசையா? நீங்க வேற தெலுங்குல பேசுறீங்க, பேர் மட்டும் தேன்மொழின்னு சொல்றீங்க. அழகான தமிழ் பேரு, குழப்பமா இருக்கே. మీరు என்ன தேன்மொழின்னு పిలవండి, లేకపోతే పழమொழின்னு పిలవండి. புல்லுவண்டியா? வரவங்களுக்கு அந்த வசதி இல்லைன்னா அப்புறம் எப்படி? டைம் ஆகுதுல்ல. ஏய் ஏய் ஏய், தொடாத தொடாத தொடாத, உனக்கு இத பாரு, இத பாரு, என்ன ஏதாவது செஞ்ச சபிச்சிடுவேன். இபிகோ 24வது செக்ஷன் 3வது பிரிவின் படி என்ன பலாத்காரமா கற்பழிச்சது 10 வருஷம் கடுகாவல் தண்டனை. சரி சரி, தள்ளு தள்ளு. இத பாருமா, என்ன ஒண்ணும் பண்ணாம இருக்க 500 ரூபாய் பணம் தரேன். உன் கற்போட விலை 500 ரூபாய் தானா? தற்சமயம் அவ்வளவுதான் இருக்கு, வேணும்னா செக் போட்டு தரேன், ஆள விடு. போலீஸா? சீ, வா வாடா. ஐயோ, எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன தில்லைநாதன், ரொம்ப அப்செட் ஆயிட்ட? பின்ன நேத்து நேரமும் கையில இருந்த காசும் செலவானதுதான் மிச்சம். முத தடவையே இப்படி சலிச்சுக்கிறியே. உனக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணான செய்தி சொல்ல போறேன். என்ன, வைரம் கிடைச்சிருச்சா? இல்ல, 1964ல இருந்து ஒரே இடத்துல நின்னு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஈசி கீசனை நாம இன்னைக்கு சந்திக்கிறோம். யாரது? ஈசி கீசனா? என்ன தொழில்? கீசன் பப்ளிக் சர்வீசஸ் சோல் ப்ரொப்ரைட்டர் கீசன் ஸ்பீக்கிங். யாரு? இன்பவல்லியா? என்ன, துபாய் போயிட்டு வந்ததும் வாடகைக்கு இருந்த வீட்டை விலைக்கே வாங்கிட்டியாமே, கெட்டி காரியமா நீ?
ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். உடனடியா 2 பட்சி வேணும். பட்சி பட்சி. இன்னைக்கு நைட்டே டெல்லிக்கு அனுப்பி வைக்கணும். என்னது? கைவசம் ஸ்டாக் இல்லம்மா, எல்லாம் டே அண்ட் நைட் பிஸியா இருக்குதுங்க. கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, என்னப்பா கீசா, சௌக்கியமா இருக்கிறியா? வாயா சேவர் குடியோன், எங்க எவ்வளவு தூரம்? இந்த பாரியா, நீ மாம்சத்தை சாப்பிடறதுக்காக விக்கிறவன், நான் அனுபவிக்கிறதுக்காக விக்கிறவன். உனக்கு எனக்கும் பிசினஸ் டீல் சரியா வராது. யோ, காசுக்காக பொண்ணை கூட்டிட்டு போற பைத்தியக்காரன் நான் இல்லையா? எவனோ ஒருத்தன் திடீர்னு வந்தான், விழாவுக்கு 125 கிலோ கோழிக்கறி வேணும்னா ஊர்ல இருக்கிற கோழி எல்லாம் புடிச்சு கொண்டாந்து உரிச்சு போட்டு நிமிந்து பார்த்தா ஆளையே காணும். ஏன் கெட்ட வாடைய? அட நீ ஒண்ணு சொல்லாம கொள்ளாம போயிட்டாயா? அந்த கறி எல்லாம் உடனடியா யார்த்தையாவது வித்தாகணும். அதுக்கு தான் உங்ககிட்ட யோசனை கேட்டுட்டு போலாம்னு வந்தேன். என்ன கமிஷன் கொடுப்ப? 50-50. அப்ப கவலையே படாத, கைவசம் 2 ஆட்டு முண்டம் இருக்கிறானுவோ, நான் ஏற்பாடு பண்றேன், நீ போ. பண்ணிடு கந்தா, கடம்பா, கார்த்திகேயா. வாங்க வாங்க உட்காருங்க. மிஸ்டர் தில்லை, ரொம்ப தொல்லை. மார்க்கெட் டைட், எங்க பார்த்தாலும் ரெய்ட், கண்காணிப்பு, லாக்அப், அரெஸ்ட், பார்சல்ல வெடிகுண்டு. ஐயோ சார், இந்த மாதிரி கொடுமையான சமுதாய நிலைமையில தேன்மொழி கிடப்பாளா? கவலைப்படாதீங்க. உங்களை மாதிரி கட்ட பிரம்மச்சாரிகள், கல்யாணமாகியும் பிரம்மச்சாரிகள் இப்பேற்பட்டவருடைய பிரச்சனைய ஆராய்ச்சி, அலசி, தோண்டி, துருவி, சிந்திச்சு பார்த்ததுல எந்த சீசனுக்கும் ஒத்து வரும்படியா இந்த கீசன் ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிட்டான். என்ன வழி? கோட் வேர்ட், சங்கேத பாஷை. நான் கொடுக்கிற அட்ரஸுக்கு போய் கோழி இருக்குதான்னு கேளுங்க. நாங்க அத நீங்களே பிரிச்சு பார்த்து எடுத்துட்டு போங்களா சார்? கிலோவுக்கு 20 ரூபாய் வீதம், 120 கிலோவுக்கு 2400 ரூபாய் பணத்தை கொடுங்க சார். நாங்களே எடுத்துட்டு போலாமா? முடிஞ்சா இழுத்துக்கிட்டே போலாம், அது உங்க இஷ்டம். உள்ள வாங்க. இங்கே இருக்கு. இங்க வா. இந்தாங்க சார். என்னங்க இது, கோழி இறைச்சியை காட்டுறீங்க? நீங்க வேணும்னு கேட்டதை கொடுக்குறேன். ஐயோ, நாங்க கேட்ட கோழியே வேறங்க. யோ, வள வளன்னு பேசி அறுக்காதீங்க ஐயா. வெட்டு 1 துண்டு 2ன்னு வியாபாரம் பேசி பணத்தை கை நீட்டி வாங்கியாச்சு. சீக்கிரமா சரக்கு எடுத்துட்டு போங்கய்யா. கறி வெட்டுற வேலை வந்தா எனக்கு வெறியே வந்துரும். அப்புறம் எதை வெட்டுறேன், எதை தொங்க விடுறேன்னு எனக்கே தெரியாது. எதுக்குடா வந்து எல்லாத்தையும் தூக்கு, அருவா நம்ம பக்கம் வருது. ஏப்பா தில்லைநாதா, நம்ம நிலைமைய பாத்தியாடா? பணம் கட்டி பரீட்சை எழுதி இன்டர்வியூ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு வேலை வாங்கி இப்படி கசாப் கடைக்கார மாதிரி ரோட்ல திரிஞ்சா பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? ஏன்டா உருமுற? நான் எங்கடா உருமுறேன்? ஐயோ, நாய் எலும்புல பிடிக்குமாங்களே. நீங்க என்ன ஐயோ? உங்களையே நாய் கடிச்சது? பாச உணர்வுலையா நாய் எங்களுக்கு கடிச்சது? அது நாய் கடிச்சது. நீங்க ஏன் கசாப்பு கடைக்கார மாதிரி அவ்வளவு கறியை தூக்கிட்டு போனீங்க? அது எங்க தலைவிதிங்க. தலைவிதினா என்ன அர்த்தம்? நாளாக நாளாக உங்க போக்கே மாறிட்டு போகுது. பேச்சு பாவனை எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டே போகுது.
எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்னதான் விஷயம்? அது வந்து ஜெயா, நாங்க கோழி பார்க்க போனோமா, கோழி வேணும்னு இருக்குன்னா கூடுன்னு கொடுத்தான். இதுல குழப்பம் என்னன்னா, சி மேட்ரு சோ சிம்பிள். இந்த கோழி எங்களுக்கு வேண்டாம், அவங்கிட்ட எங்க கோழி இல்லை. டேய், எல்லா கோழிக்கும் கரெக்டா பணம் கொடுத்துட்டோம். ஆமா ஜெயா, அதனால தான் கோழி எல்லாம் நாங்களே ரோட்ல. நிஜத்தை சொல்லுங்க, ஏன் இப்படி ஆச்சு? எல்லாம் அந்த தேன்மொழியை தேட போனதால அந்த குழப்பம். அப்படியெல்லாம் பார்க்காத ஜெயா. சிவசங்கரும் அரவிந்தரும் சின்னதுரையும் மதிக்கிற அந்த தேன்மொழிய நானும் சந்திக்கணுங்கிற நோக்கம்தான். வேற எந்த கெட்ட எண்ணத்தோடும் நான் அவளை தேட போகல. யாரு? தேன்மொழி. ஏய், தேன்மொழி இருக்காங்களா? நீ தேன்மொழியை தேடுற வயசா? காலம் கெட்டு போச்சுடா. இதெல்லாம் களி. உலகம் அழிய போகுது. தேன்மொழி மாதிரி 1-2 பேர் இருக்கனாலதாங்க உலகம் இன்னும் அழியாம இருக்கு. நீ என்ன சொல்ற? ஆமாங்க, இருதய ஆபரேஷன் நான் ரொம்ப சீரியஸா உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது முன்ன பின்ன தெரியாத இந்த தேன்மொழி தாங்க ரத்தம் கொடுத்தாங்க. அவங்க எங்கங்க? இல்லையா? போட்டு விடுங்க. நான் உனக்கு தம்பி, லட்சியம் நிறைவேறணும்னா சில்லற செலவாரத்தை பார்க்கவே கூடாது. 10 பானையை உடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு குயவன் ஒழுங்கா ஒரு பானையை செய்ய கத்துக்கிறான். தேன்மொழிய நாம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். நிஜமாவா? ஆனா நமக்கும் தேன்மொழிக்கும் இன்னும் கொஞ்சம் இடைவெளி இருக்குது. கொஞ்சம்னா எவ்வளவு? ஒரு 10,000 ரூபாய் கட்ட எடுத்து விரல்ல சொருகு, இடைவெளி தானே அடைச்சுக்கும். இவ்வளவுதானே? எங்க தேன்மொழிக்காக உயிரையே கொடுப்போம். ஏன் வேற கொடுக்க முடியாது எதுவுமே இல்லையா? ஏன் இல்ல? இதோ சொருகு சொருகு சொருகு. டேய், அது ஜெயக்குடியோட பணம்டா. சேர்ந்து அது அப்புறம் பாத்துக்கலாம்டா. நமக்கு இப்போதைய பிரச்சனை தேன்மொழி. அது நாம நினைக்கிற மாதிரி நடக்கிறப்போ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசுபடுத்த கூடாதா? பணம் வேணும்னா பிஎஃப் லோனு, ஹவுசிங் போர்டு லோனு 1000 லோன் இருக்கு, அதை போட்டு பட்டிக்கலாம். சுருட்டு, சொல்றத சொல்லிட்டேன், காரியத்தை கவனி. உன் சம்பள பணம் அத்தனையும் 4 மாத பாக்கிக்காக கொடு. தவறினால் பணம் பிடுங்கப்படும். பாசமுள்ள அண்ணன் காபுலி கான். சம்பள பணம் தானே வேணும்? ரெடியா வச்சிருக்கேன். இந்தா. என்ன உன்கி சம்பளம் 54 ரூபா 54 பைசே. நல்ல வேலையா, உன் அதிர்ஷ்டம் இப்போ வந்த. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்த குல்லா கண்டிருக்கும். இது கூட கிடைச்சிருக்காது. கிண்டல் பண்றே. பைசா கொடுக்கலே கான் பீஸ் பீஸ் ஆக்கிடுவான். பீஸ் பீஸ் ஆகிட்டா மட்டும் பைசா வந்துருமா? அப்பதான் பணம் வரும். நீ சோறு தின்லே, மனுஷன் இல்லை, உனக்கு வைக்கம் இல்லை. வைக்கம் கேரளால இருக்கிற ஊருப்பா. யோ கான், உனக்கு ஏதாவது இருக்காங்க வா. இந்தியாவுல பாவம் செய்யாதவனை கூட கண்டுபிடிச்சலாம், ஆனா கடன் வாங்காதவனை மட்டும் கண்டே பிடிக்க முடியாது. என்னமா? அதாமா நானும் சொல்றேன். ஏன் பேங்க்ல வந்து கலாட்டம் பண்ற? இந்த ஆள் இல்ல என்கிட்ட கடன் கேட்டுச்சு. கான் அதுக்கு கடன் கொடுத்துச்சு. இப்போ பணம் கேட்டா இல்லே சொல்லுச்சு. ஏயோ, உனக்கு தலையில தலப்பாவை தவிர ஏதாவது இருக்கா? குனிஞ்சு வா, ஃபேன் இடிக்க போகுது. எத்தனை தடவை சொல்றேன், அந்த ஆள்கிட்ட தான் பணமே இல்லையே, ஏன் கடன் கொடுக்குறேன்? பரவாயில்லை, வட்டி கூடு. அசலுக்கே தறி கிடத்தும், இவன் வட்டி எப்படியா கொடுப்பான்? மூளை வேண்டாம். ஹிந்தியில கட்ட வார்த்தை சொல்ற. பைசா கேட்டா பைசா இல்லைங்கிறான், வட்டி இல்லைங்கிறான், மேலே வர்றான். பாரு குங்கு காட்டுறேன். அங்க அங்க இல்லை. What is this? நீங்க அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களா? ஆமா. எவ்வளவு? 3500. வட்டி 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 சுமார். இது 10,000 ரூபாய்க்கு மேலேயே பெறும். இல்லை, இது உங்க பேங்க்லயே அடமானம் வச்சு பணத்தை வாங்கி கொடுத்து அனுப்புங்க. அதெல்லாம் வேணாம் ஜெயா, நான் சமாளிச்சுக்கிறேன். நீ போ.
அதான் எப்படின்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன். ஐயோ, என் நிலைமை தெரியாம பேசுறேன், நான் சமாளிச்சுக்கிறேன், நீ போ. ஏங்க செயினை வச்சா அனாவசியமா எல்லாரும் மாட்டிக்க மாட்டோமா? அது எப்படி? இந்த செயினை வந்து அது வேற ஒண்ணும் இல்ல, செயினுங்கன்னு உங்க வீட்டுல கேட்டு அதுக்கு நீ ஒரு விளக்க சொல்லி அப்புறம் நம்ம எல்லாம் மாட்டிக்கோல, அததான் சொல்றான் இல்லடா. அப்படின்னு சொல்லலாம். அத பத்தி பரவாயில்ல மேடம். தயவு செஞ்சு இதை வச்சுட்டு பணம் கொடுத்து உதவுங்க. எங்க 2 பேரோட மானத்தையும் காப்பாத்துங்க மேடம். மிஸ்டர் கான், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னங்க இது? நீ இப்படி பண்ணலாமா? நம்பிக்கை துரோகி. உன் புத்தியை என் செருப்பால் அடிக்கணும். என்ன? என் புத்தியை உன் செருப்பால் அடிக்கணும். சாரி ஜெயா, என் மூளையில துரு பிடிச்சிச்சு, அதான். எனக்கு என்ன ஆச்சுனே புரியல ஜெயா. தில்லைநாதா, நம்பி கொடுத்த பணத்தை நானே உள்ளவன் ஏமாத்தோனா மாட்டான். தில்லைநாதன் அயோக்கியம். ஜெயா, ஜெயா, ஐயோ என்னங்க இது? நானே உங்களுக்கு சொந்தமானவ, என் நகை உங்களுக்கு சொந்தம் இல்லையா? ஐயோ என்ன கொல்லாத ஜெயா. நான் கில்ட் நகையை போட்டேன்னு தெரிஞ்சும் வேற பணம் போட்டு வேற நகை வாங்கி என்ன மன்னிச்சு. என்னங்க இது குழந்தை மாதிரி? நான் சொல்ற மாதிரி கேக்குறீங்களா? உங்க மனசு விட்டு தேன்மொழியோட நினைப்பு போகணும்னா நான் எப்பவும் உங்க கூடவே இருக்கணும். அதுக்கு நாம உடனடியா கல்யாணம் பண்ணி ஆகணும். என்ன தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க? ஆமாமா, உடனடியா சாந்தி முகூர்த்தம், கல்யாணம், நிச்சயதார்த்தம். என்ன? இல்ல நிச்சயதார்த்தம், கல்யாணம். அப்புறம் எனக்கு கல்யாண நிச்சயதார்த்தம் செய்ய முடிவு செய்திருப்பதால் நீங்களும் அம்மாவும் மற்ற சுற்றத்தார்களும் ஊர்க்காரர்களும் புறப்பட்டு வரவும். மறக்காமல் பேச்சு முத்துவை கூட்டிக் கொண்டு வரவும். காலாகாலத்துல நாம பார்த்து செய்து வைக்க வேண்டியது இப்ப அதுகளா தேடிக்குதுங்க. எப்படியோ நல்லபடியா நடந்தா சரிதான். தம்பி சொல்றதும் சரிதான். ஐயா, அப்ப நான் எப்போ கிளம்புறது? ஏண்டா, நீ ஏற்கனவே பொண்டாட்டிய பறி கொடுத்தவன், நிச்சயதார்த்தத்துல நீ வந்து உட்காரணுமா? அவசரம் பிடிச்ச மாதிரி. இன்னைக்கு ராத்திரி வண்டிக்கு எல்லாம் புறப்படணும். ரெடியா இருங்க. சரிங்க. உன்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரலையா? இப்ப வந்துருவாங்க. அவங்க எல்லாம் எதுக்கு? இவங்க இருக்காங்களே. உங்க பேர் என்ன? லதா. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. கீசன் வர்றாரு. கண்டுபிடிச்சிட்டேன். என்னாச்சு கிஷன்? கண்ணா, இவ்வளவு நாளா நாம செலவு பண்ண பணத்துக்கும் உழைப்புக்கும் பலன் கிடைச்சு போச்சு. தேன்மொழி எங்க இருக்கிறா, யார்கிட்ட இருக்கிறாங்கிற விவரத்தை எல்லாம் வெலாவரியா கண்டுபிடிச்சிட்டேன். கமான் குயிக். வந்து இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம், நாளைக்கு பழம் பழுத்து கீழே விழும்போது நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னா என்ன அர்த்தம்? வேற எவனாவது அடிச்சுக்கிட்டு போயிட்டானா அப்புறம் பழிய ஏன் மேல போடக்கூடாது. கமான். யோ, குதிரை மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிறீங்க, சொல்லையா? சார், பழத்தோட அருமை இவனுக்கு தெரியாது. இல்லைங்க, எங்க போறீங்க? ஐயோ, போகும்போதே அவசரம் பிடிச்ச மாதிரி. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துடுறேன் ஜெயா. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எங்க வேணா போயிட்டு வாங்க. ஐயோ, என் பிரச்சனை உனக்கு புரிய மாட்டேங்குது. நல்லா புரியுது. நீங்க போற இடம் தேன்மொழி. உங்க பணத்தையும் வேலையும் சீரழிச்ச அந்த தேன்மொழிதான் இப்ப நம்ம வாழ்க்கையும் சீரழிக்க போறா. இதுதான் கடைசி ஜெயா. இந்த ஒரு தடவை அவளை பார்த்துட்டு வந்துட்டேனா ஐ வில் பி ஆல்ரைட். ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் மீ? நான் நல்லா புரிஞ்சுதான் சொல்றேன். ஏதோ என் உள் மனசு சொல்லுது. ஒண்ணும் ஆயிடாது. நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் டான்னு ஆஜராயிடுவேன். ஓகே, பை பை. பாப்பா, கவலைப்படாத. சார் என் கூட வந்தாருன்னா மத்தவங்களால என்னையா உன் காலு கடியால ஒரு ஜந்து போன மாதிரி இருந்துச்சு? நான் கவனிக்கலையே. இல்ல, சரி வாங்க. கப்புன்னு பரிமையில இருக்கிற கொஞ்சம் வர சொல்லு. சாட்சாத் நானே தான். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நீங்களா பரிமையில அழகர்? ஏன், அதுல என்ன ஆச்சரியம்? பேருக்கு ஆளுக்கு சம்பந்தமே இல்ல, பரிமேல் அழகர்னாங்க. இல்ல இல்ல, அவ்வளவு சிம்பிளா இருக்கிறீங்கன்னு தம்பி சொல்லுது. சார், உங்களுடைய பெருமைகளை பத்தி தொகுதி தொகுதியா நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். என்னன்னு? ரோடு போறதுல ராக்கட்சன், கிணறு வெட்டுறதுல ஆர்சன் பெல்ஸ், சொல்ல விடப்பா. ஏழைகளுக்கு துணிமணி கொடுக்கறதுல எலிசபெத் டெய்லர், மருத்துவ உதவி பண்றதுல டாக்டர் சிவாகோன்னு. சரி, இந்த ஊரே உங்களை பத்தி சொல்லுது சார். எவ்வளவு வேணும்? ஐய, தர்மம் கேட்க வரலீங்க. தம்பி பேரு தில்லைநாதன்.
இவரோட மனசுல ரொம்ப நாளா ஒரு பெரிய பல்லி பக்தி. என்ன பக்தி? தேன்மொழிய பார்க்கணுங்கிற பக்தி. சார், தேன்மொழி உங்களுக்கு சொந்தமா இருக்கலாம், ஆனா அவங்கள நாங்க பாக்குறதுனால எந்த பங்கமும் வந்துடாது. ஆமா, தேன்மொழியோட அருமை பெருமையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. தேன்மொழியால வாழ்க்கையில முன்னேறின 3 லட்சியவாதிங்க என்கிட்ட சொன்னாங்களே. சொன்னாங்களா? அவங்க மட்டும் இல்ல, ஏன் முன்னேற்றத்துக்கும் காரணம் தேன்மொழி தான். அவ என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பங்களா, சுகம், வசதி, அந்தஸ்து எல்லாமே எனக்கு கிடைச்சது. தேன்மொழிய ஒரு பொக்கிஷம் போல நான் வச்சு பாதுகாக்கிறேன். அரேபிய நாட்டு இளவரசி மாதிரி அவளை நான் வச்சிருக்கேன் சார். அவ்வளவு ஏன், தேன்மொழிக்காக ஒரு தாஜ்மஹாலே கட்டலாங்கிற எண்ணம் என் மனசுல இருக்கு சார். இத வச்சு தாஜ்மஹால் கட்ட முடியாது சார். தாஜ்மஹாலா? மிலிட்டரி ஓட்ல கட்ட போறாரு. என்னாச்சு? பச்சி பச்சி. அவசியம் நீங்க என் தேன்மொழியை பார்த்தே ஆகணுமா? பார்க்கலாம். ஜாக்கிரதையா என் பின்னாடியே வாங்க. சத்தம் போட்டு அவ சயனத்தை கெடுத்துடாதீங்க. இருங்க, எதுக்கும் தேன்மொழி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். பர்மிஷன் கிடைச்சாச்சு. உங்க கனவராணி தேன்மொழிய பாருங்க. நீங்களா? அங்க பாருங்க. வாங்க. இந்த தாஜ்மஹால் மும்தாஜ்னு சொன்னீங்களே, எல்லாம் ஏன் தென்மொழியத்தான். அரேபியா இளவரசின்னு சொன்னீங்களே, அதெல்லாம் இந்த ஏன் தென்மொழியத்தான். I am sorry. It is a mistake mistakenly caused by people who are liable to commit mistakes. இந்த கழுதைய போய் அடே நாசக்காரா, சண்டாளா, துரோகி, அற்ப பதரே, என்ன வார்த்தையடா சொல்லிவிட்டாய்? என் தேன்மொழியுடைய பரம்பரையை பற்றி தெரியுமா உனக்கு? தசரத மகாராஜா நடத்தினாரே அசுமேத யாகம், அந்த குதிரையோட மறுபிறவிதான் இந்த தேன்மொழி. அலெக்சாண்டர் அடக்கி ஆண்ட குதிரை இவருடைய தாத்தா. தேசிங்கராஜனுடைய குதிரை இவருடைய அப்பன். பஞ்ச் கல்யாணி இவருடைய சித்தி. பீஷ்மா இவருடைய மாமா. சரிதா, நிறுத்துமா உன் பிசாத்து குதிரை பெருமைய. டேய், குதிரையை பிடிச்சு கட்டுங்கடா. பீச்சில குழந்தைங்க கூட ஏறி சவாரி செய்ய லாய்க்கு இல்லாத கழுதை இத பெரிய ரேஸ் குதிரைன்னு சொல்லி எங்க பணத்தெல்லாம் அது மேல கட்ட வச்சு இப்படி அம்போ நிக்க வச்சுட்டியடா பாவி. இனிமே என்ன பேச்சு? இந்த குதிரையை வெட்டி கைமா போட்டு துண்ணாத்தான் நம்ம வேகம் அடங்கும். டேய், குதிரை பிடிச்சு கட்டுங்கடா. என்னங்க சொல்லுங்க. தேன்மொழி, இனிமே இங்க நாம நின்னா குதிரையோட சேர்த்து நம்மையும் கைமா போட்டுருவாங்க. நான் போறேன். இங்க இருந்தா? இங்க இருந்து மட்டும் இல்ல, இந்த தில்லைநாதனை விட்டு ஒரு அடியா ஓடிட போறேன். நானும் ஓடத்தான் போறேன். ஆனா போற போக்குல கல்யாணத்தை நிறுத்த போறேன். நம்மால நல்லது பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, கெட்டது நிச்சயம் பண்ணியே தீரணும். அதுதான் புரோக்கர் தர்மம். சார் சார், நான் சொல்றது கேளுங்க சார். அந்த ஆள் செஞ்ச தப்புக்கு இந்த வாயில ஜீவனை ஏன் அடிக்கிறீங்க? அப்ப வாயுள்ள ஜீவன் நீ வாங்கிக்க. போடுங்க. அம்மா, மாலையை போடுங்க. ஐயா, மாப்பிளைய கூப்பிடுங்க. இருந்தா தானே வர்றதுக்கு. எங்க உங்களோட தானே தில்லைநாதன் வந்தாரு? எங்க அந்த கன்றாவியை ஏன் கேக்குறீங்க? தேன்மொழிங்கிற பொண்ணை பார்க்கணும்னா சரின்னு அவனை கூட்டிக்கிட்டு போனா நிச்சயதார்த்தத்தை கூட மறந்துட்டு அவ பேச்சுல மயங்கி அந்த தாசி பக்கமே சாஞ்சிட்டான். இப்ப அவரு எங்க? அவ வீட்டுலதான். நாங்க உள்ள போன உடனே அவ அவனை பார்த்தான், அவன் அவளை பார்த்தான். இவங்க 2 பேரையும் நான் சைடுல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். உடனே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கச்சமுச்சா. அவ கேட்டா, ஏங்க என் கூடவே இருப்பீங்களான்னு. இவனும் சரின்னுட்டான். என்னம்மா இதெல்லாம்? இவர் சொல்றதெல்லாம் நிஜம்தானா? தேன்மொழிங்கிற ஒரு பொண்ண தேடுறது என்னமோ நிஜம்தான்ப்பா. ஆனா
வேற ஒரு காரணத்துக்குன்னு சொன்னாருப்பா. வேற என்னமா காரணம்? நானும் இது நாள் வரைக்கும் வாய திறக்கல. இந்த தில்லைநாதன் இஸ் வாஸ்ட் உமனைசர். தினசரி சோறு சாப்பிடுற மாதிரி இவனுக்கு சுகம் வேணும். அட்லீஸ்ட் இந்த கல்யாணம் பண்ணினாலாவது திருந்துருவான்னு நினைச்சேன். இட் இஸ் ஹோப்லெஸ். இத பாருமா, அன்னைக்கு உன் நகையை பணைய வச்ச, இவனை கல்யாணம் பண்ணினே உன்னைய பணைய வச்சிடுவான். அவங்கிட்ட இருந்து தப்பிச்சேன்னு நினைச்சுக்குமா. இந்த மாதிரி ஆளுக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தா நம்ம தெருவுல 4 பொண்ணுக்கு நடமாட முடியாது. கோவலன் கூட தாசி வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டான். ஆனா இவன் அவனை பெத்ததுக்கு ஒரு பிரண்டைய பெத்திருக்கலாம். ஆஹா, நடந்தது நடந்து போச்சு. இனிமே என்ன செய்யறது? ஒண்ணு தேதியை மாத்தணும், இல்ல மாப்பிளைய மாத்தணும். ஐயா கொஞ்சம் சும்மா இருங்க. நான் கிராமத்து ஆளுங்க. மண்ணும் பொண்ணும் மனசறிஞ்சு கெட்டு போக நாங்க விட மாட்டோங்க. உங்க பொண்ணும் என் பொண்ணும் ஒரு பொண்ணு வாழ்க்கை பாழாக கூடாதுங்க. நீங்களே என் மகனுக்கு ஜெயக்குடிய கட்டிக்கோன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேங்க. எனக்கு மகனா இருக்க தில்லைநாதன் தவறனா கூட ஒரு நல்லவருக்கு மகனா இருக்க நான் தவற மாட்டேங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வைங்க. காமாட்சி,